சூர்யா வீர வணக்கம் 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 தமிழ் தேசிய பெரும் தந்தை தமிழ் தேசிய பெரும் தந்தை தமிழ் தேசியத்தின் பெரும் தலைவர் தமிழ் தேசிய பெரும் தலைவர் திராவிட இயக்க பேரொளி திராவிட இயக்க பேரொளி சாதி ஒழிப்பின் முன்னோடி சாதி ஒழிப்பின் முன்னோடி பௌத்த மறுமலர்ச்சியின் அடையாளம் பௌத்த மறுமலர்ச்சியின் அடையாளம் பௌத்த மறுமலர்ச்சியின் அடையாளம் பண்டிதர் அயோத்திதாசருக்கு பண்டிதர் அயோத்திதாசருக்கு வீர வணக்கம் 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 பண்டிதர் பிறந்த நாளில் உறுதி ஏற்போம் 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 மறைக்கப்பட்ட வரலாற்றையும் மறுக்கப்பட்ட வரலாற்றையும் தோண்டி எடுத்து வெளிச்சப்படுத்திய எழுச்சி தமிழர் தலைமையிலே உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் சனாதனத்தை வேறறுக்க ஜனநாயகத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம் எழுச்சி தமிழர் தலைமையிலே சாதியத்தை வேறறுக்க சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம் வீர வணக்கம் 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 பண்டிதர் அயோத்திதாசருக்கு விடுதலை சிறுத்தை வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய் பீம். ரெண்டு நிமிஷம் பூ போட்டு அனைவருக்கும் மாலை வணக்கம். அயோத்தியாசரை பொறுத்தவரை ஒடுக்கப்பட்ட மக்களின் வரலாற்றை நேர் செய்தல் என்கின்ற அடிப்படையில் அயோத்தியாசரை நாம் கவனிக்க வேண்டும். அதே போன்று இன்று தனி தேசியத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அயோத்திதாசர் அந்த தனி தேசியத்திற்கெல்லாம் முன்னோடி என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய காரணமாக இருக்கின்றது. அயோத்திதாசர் குடும்பத்தை பொறுத்தவரை அவர் தாத்தா கந்தசாமி அவர்கள் வெள்ளையர் காலத்திலே திருக்குறளாக இருக்கட்டும், நாவடி நாவலாக இருக்கட்டும், அந்த நூல்கள் இன்று எல்லோர் கையிலும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அயோத்திதாசரின் தாத்தா கந்தசாமி அவர்கள் வெள்ளையர்கள் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த திருக்குறள் எல்லாம் நம் கையில் கிடைத்திருக்கிறது. ஆக அயோத்திதாசர் மட்டுமல்லாமல் அயோத்திதாசரின் குடும்பமே தமிழ் சமூகத்தின் தமிழ் சூழலை வெளியுறவு எடுத்துக்காட்டுகிறது. அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் சாதி என்பது பார்ப்பனியம் எதிர்நிலையில் வரைய என்ற ஒரு சூத்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அயோத்தியாசரை பொறுத்தவரை 1908 ஒரு செய்தியை வெளிப்படுத்தியிருந்தார். அது என்ன என்று சொன்னால், பார்ப்பனர்கள் வரையறைகளை தீண்டப்படாத பார்த்த வரலாறு என்பது போய் 1908 வாக்கிலே வரையறைகள் குடியிருப்புகளில் பார்ப்பனர்கள் உள்ளே நுழைந்தால் அவர்களை குழப்பத்தால் அடித்து விரட்டி அவர்கள் நின்ற இடத்தை சாணி திரித்து தீட்டு கிடைத்த வரலாறு வரையறைகள் உண்டு. ஆக பார்ப்பனர்களை தீண்டப்படாதவர்கள் பார்த்த வரலாறு தான் தமிழ் சமூகத்தின் வரலாறு. வரையர்கள் தீண்டப்படாதவர்களால் கருதப்படவில்லை என்று சொல்கிறார். ஆக பார்ப்பனர்கள் வரையறுக்கும் இந்த எதிர்நிலை எப்படி உருவானது என்பதை அயோத்தியாசர் பார்வையில் பார்க்கும்போது வரையர் என்பவர்தான் இங்கு உண்மையான பௌத்தர்களாக இருந்திருக்கின்றார்கள்.
ஆக இந்த பௌத்தத்தின் எதிர்நிலை இந்துத்துவம். ஆக பௌத்தத்தை எதிர்ப்பதற்காக இந்த பறையர்கள் தீண்டப்படாததாக ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். இந்த வரலாற்றில் எல்லாம் அயோத்தியாசர் முன்வைக்கின்றார். அப்படி இந்த திராவிடம் என்ற சொல்லாக இருக்கட்டும், தமிழ்தேசியம் என்ற சொல்லாக இருக்கட்டும், சாதி ஒழிப்பு என்ற சொல்லாக இருக்கட்டும், அனைத்துக்கும் முன்னோடியாக அயோத்தியாசர் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்து என்று சொல்கின்ற சொல்லுக்கு வெறுக்கக்கூடிய மறுக்கக்கூடிய ஒரு நபராகவும் அயோத்தியாசர் இருந்திருக்கின்றார். 1891 அம்பேத்கர் பிறக்கின்றார். ஆனால் 1800 வாக்குகளிலே அயோத்தியாசரை பொறுத்தவரை வெள்ளையர்களிடம் மனு கொடுக்கக்கூடிய கட்டத்திலே இருக்கிற 1908 வெள்ளையர்களிடம் ஒரு மனுவை கொடுக்கின்றனர். அந்த மனுக்களிலே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அயோத்தியாசர் மனு கொடுக்கின்றனர். அது முதன்மையான மனு என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்கள் பட்டியலில் நீக்குங்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் சாதியற்றவர்கள் என்று அறிவிக்க சொல்லி 1908 அயோத்தியாசர் வெள்ளைக்காரர்கள் மனு கொடுக்கின்றனர். இப்படி ஒடுக்கப்பட்டவர்களின் வரலாறு என்பது சாதியற்றவர்களாகவும் திராவிடத்தின் முன்னோடியாகவும் பார்ப்பனர்கள் சொல்லும் அளவு தீண்டப்படக்கூடிய சமூகம் இல்லை என்கின்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதனால் அவரின் வரலாற்றை அவர் சொல்லி சென்ற வரலாற்று உண்மைகளை எடுத்துச் சொல்வோம். உண்மையான தமிழ் சமூகமாக தன்மானத்தோடு தலை நிறுவோம். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் அறிவித்திருக்கக்கூடிய அயோத்திதாசர் போன்ற விருதுகள் அவை நினைவுகூற வகையில் தான் இன்று எழுச்சிக்கின்றார்களால் எடுத்துச் செல்லப்படுகின்றது. ஆக அயோத்திதாசர் நினைவு கூறுவதன் மூலமாக நம் உண்மை வரலாற்றை உலகிற்கு எடுத்துச் சொல்வோம். சொல்லுங்களா? பாபா உண்டா சீரப்பில் சரியா வரணும். தனியாத்துலாம் சரியா வரல. ஒரு ஃபோட்டோ தட்ட ரொம்ப நேரம் ஆகுது. சரியில்லை. உங்கள் ஃபோன் கொடுங்க. ஃபோன் சரியில்லை. அது செல்வன் ஃபோன் எனக்கு